ஹே மூவி லவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற மூவி 2024 ரிலீஸ் ஆன பேரசைட் தி கிரேன்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் வெப் சீரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரிஸில் ஒட்டு மொத்தமாக 6 எபிசோட் வந்திருக்கு. நம்ம சேனலில் 4 எபிசோட் அப்லோட் பண்ணி வச்சு மேலே லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது. அது தொட்டது 4 எபிசோட் பாருங்க, அப்போ தான் கதை புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th எபிசோட். வாங்க மூவிக்குள்ள போகலாம். நான் உங்கள் யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. மூவி ஸ்டார்டிங்கில் நம்ம வளர்ந்த பையனோட தங்கச்சி காட்டுறாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல அங்கே இருக்கிற ஓனர் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் அண்ணன் எங்கம்மா வரவே மாட்டாரு, உங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியாமல் இருக்கே, நீ என்ன பண்ணுறாரு கேட்குறப்போ, எங்கள் அண்ணன் எங்கே போனாரு எங்களுக்கு தெரியல, அவர் அடிக்கடி வராமலாம் இருக்காரு, எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, இது போல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் அக்கா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவர் ஓனர் என்ன சொல்கிறோன்னா, உங்கள் அண்ணன் சேராத சேர்க்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டாருமா, நீ தான் உங்கள் குடும்பத்தையே பார்த்துக்கிற, இது போல் உங்கள் அக்கா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வளர்ந்த பையனோட தங்கச்சி அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அண்ணன் ஃபோன் யூஸ் பண்ணலாம், நீ மெசேஜ் பண்ணிவிடுமா. அண்ணன் அதை பார்த்துட்டு கால் பண்ணுவார், அதை வச்சுக்கிட்டே நீ பேசலாமா அவங்ககிட்ட சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அப்போது நம்ம வளர்ந்த பையனோட தங்கச்சி வீட்டுக்கு வெளில ஒரு புதுசாக ஒரு கார் நிற்குது. இது என்ன புதுசாக கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க நாய்கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போது வீட்டுக்குள்ளே நம்ம வளர்ந்த பையனோட அக்காவோ அந்த பேரசைட்டோட ஹெட்டும் வராங்க. இது போல் உங்கள் அக்காவுக்கு எதுவும் இல்லாமல் நானே பார்த்துக்குறோம், உங்கள் அக்கா உடம்பு எல்லாம் சரியாக போயிடுச்சு அப்படி சொன்னோன்னே நம்ம வளர்ந்த பையனோட தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவங்க செக் பண்ணி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நான் முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம்னு சொல்லிட்டு இந்த பேரசோட ஹெட் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வளர்ந்த பையனோட தங்கச்சி கேட்காம நான் கூட்டு போகணும்னு சொல்கிற நேரம் வளர்ந்த பையனோட அக்கா பேரசிட்டாக மாதிரி நம்ம அவங்க தங்கச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து பயந்து அவங்க தங்கச்சி அங்கேருந்து வேகமாக ஓடுறாங்க. ஓடி ரோட்டுக்கு வந்தாங்க. ரோட்டுக்கு அங்கே இருக்க எல்லாரும் ஹெல்ப்னு கேட்குறாங்க. ஆனால் யாருமே இல்லாத நேரத்தில் யாருமே வரமாட்டாங்க. அப்போது பாலத்தைக்குள்ளே பார்க்குறப்போ அங்கே ஒரு பாதாள சாக்கடை இருக்குது, அதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டே நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்ந்த பையனோட தங்கச்சி வேகமாக அதுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுற சொல்கிறப்ப அதுவும் அடைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்துறாங்க. பயந்து அவங்க அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது போல் நம்ம அக்காவே என்ன கொலை பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அந்த பேரசோட ஹெட் அவங்க அக்கா எல்லாரும் நம்ம வளர்ந்த பையனோட தங்கச்சி பிடிச்சிடுறாங்க. இங்கே நம்ம வளர்ந்த பையனை காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது போல் அவன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. அவங்க ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அவசரம் நீ அதுக்குள்ளே வீட்டுக்கு வரேன்னு கேட்குறப்ப, இல்லை ஒரு அர்ஜென்ட்டான விஷயம், எனக்கு கொஞ்சம் காசும் தேவைப்படுது, நான் அவங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே நம்ம வளர்ந்த பையனை விட்டுறான். நம்ம ஹீரோயினை கூப்பிட்றதுக்கு வளர்ந்த பையன் போகிறான். அவங்க ரெஸ்ட் ரூமில் அழுதுட்டு இருக்காங்க. என்ன ரீசன்னா 3rd எபிசோட் எண்டில் நம்ம ஹீரோயினை காப்பாற்ற பையன் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இறந்துருப்பாரு. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம வளர்ந்த பையன் அவனை கூப்பிட்றதை கேட்டுட்டு அவங்க வெளில வர அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் குப்பையில் போட்டுறாங்க. குப்பையில் போட்டு அடுத்த சீனி நம்ம என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம வளர்ந்த பையனோட அக்கா நம்ம சிஸ்டத்தில் நம்ம வளர்ந்த பையனோட ஃபோன் கனெக்டாக இருக்குது, அதை வச்சு அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. இது போல் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க ஊருக்கு போகிறது நம்ம வளர்ந்த பையனோட அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோட டைட்டில் போட்டு 5th எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. 4th எபிசோட் எண்டில் பிரிட்ஜில் ஒரு ஃபைட் வந்திருக்கும். அதில் நிறைய பேரசிட் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. இது இந்த உலகம் ஃபுல்லாக நியூஸாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதை நம்ம மறைக்க முடியாது, நீங்கள் வெளியே சொல்லி தான் சொல்லிட்டு அங்கே இருக்க ஐஆர்எஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு கேண்டிடேட் மேயராக இருக்காங்க. அவங்க ஒரு மீட்டிங் நடத்த போகிறாங்க. அந்த மீட்டிங்க்கு இந்த பேரசைட் தடையாக இருக்குது. இவர் நடத்துகிற மீட்டிங் தான் இவரை பிரசிடென்ட்டாக மாற்ற போகுது. அதுக்குள்ளே நீங்கள் எல்லா பேரசைட்டையும் அழிச்சாகணும். அந்த மீட்டிங் நமக்கு எவ்வளோ முக்கியம்னா அந்த பேரசைட்டை விட நமக்கு அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஐஆர்எஸ் எல்லாமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம பேரசைட்டாக நம்ம போலீஸ் ஆஃபீஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம லேடி கேட்டுகிட்டே இருக்காங்க. கூட சீக்கிரத்தில் அங்கே இருக்க எல்லா பேரசைட்டையும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த மீட்டிங் அஞ்சு எல்லாம் போகிற நேரம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு சொல்கிறாரு. இது போல் அந்த பொண்ணை ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ பேரசைட் ஹெட்டாக இருக்கிறவர் போலீஸ் ஆஃபீஸருக்குள்ளே இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது போல் இந்த பொண்ணுக்குள்ளே அந்த பேரசைட் இல்லாதனால ஒரு மியூட்டன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடாரு. கண்டுபிடிச்சிட்டே இருக்கிற நேரமே ஒரு ஃபோன் ஃபோன் கால் என்னன்னா, நம்ம வளர்ந்த பையனோட அக்கா என்ன பண்ணுறாங்க, நம்ம வளர்ந்த பையன் போகிற பிளேஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் அப்படியே அவங்களையும் ஹீரோனையும் கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மியூட்டன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நானே பார்த்துக்கிறேன், தனியாக போய் மீட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பேரசிட்டாக இருந்தாலும் இங்கே மனுஷன் போல நடந்தாலும் கொஞ்சம் சிரிச்சு பேசுங்க, அப்போ தான் நீங்கள் மாட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காமெடியாக ஒரு ஸ்மெயிலில் சிரிச்சு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அங்கே போகிறாரு. நம்ம வளர்ந்த பையனை கேட்குறாங்க. அவர் ஃப்ரெண்ட் அட்ரஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் பெரிய வீரன், இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணேன், ஒன்றும் சும்மா ஒல்லியாக இருப்பேன், நான் தான் இவனை ரொம்ப பார்த்துக்கிட்டேன் அப்படி நமக்கு இவன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தாவாக சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் உள்ளே போனான்னு தெரியுது. எங்கள் ஜிம்முக்குலாம் போய் நல்லா உடம்பேற்றி வச்சுருது பார்த்துட்டு நம்ம வளர்ந்த பையன் கொஞ்சம் ஜெர்க் அடிக்கிறார். இது போல் நம்ம இங்கே தப்பிச்சிட்டோம், அதனால நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கால் பண்ணி இது போல் வீட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு காசு ரெடி பண்ணி தந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கட்டாங்க. ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம போலீஸ் ஆஃபீஸர் நமக்காக உயிரை விட்டாரு, இனி யாரும் உயிரை விடக்கூடாது, நம்ம போய் இது வெளில சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டே இருக்காங்க.
இது நம்ம வளர்ந்த பையன் சொல்றப்போ வளர்ந்த பையன் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் வேணா நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்றான். டிவி ஆன் பண்ண நியூஸ்ல என்ன ஓடுதுன்னா, அந்த பேரசைட்டை பத்தி ஃபுல் நியூஸ்மே டிவியில சொல்லிடுறாங்க. இது போல பேரசைட் ஒன்று இருக்கு, இப்போ அதாவது அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்த பையன் என்ன சொல்றான்னா, இது போல போலீஸ் ஏதாவது செஞ்சிச்சு, இனிமேட்டு அவங்களே பார்த்துப்பாங்க, நம்ம ஒன்றும் ஈடுபட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்த என்ன ஆகுதுன்னா, நம்ம பேரசைட்டா மாறின போலீஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து நம்ம லேடியை மீட் பண்றாங்க. லேடியை மீட் பண்ணி இது போல இன்னொரு இடத்துலயும் வந்து பேரசைட் இருக்குன்னு சொல்லிட்டு சிக்னல் வந்துன்னு சொல்லிட்டு அவங்களே ஆல்ரெடி எடுத்துக்கிறத காட்டுறாங்க. இவங்களே இவங்க ஆளை காட்டி கொடுக்குற மாதிரி அங்கெல்லாம் போட்டோ எடுத்துட்டு வந்து நம்ம லேடி எடுத்து காட்டி இவங்கெல்லாம் இங்க தான் கடத்தி கேம்பிங் போட்டுறாங்க. நம்ம இங்க போய் இவங்களை கொண்டுட்டா எல்லாருமே இறந்துட்டா மீட்டிங்கே நல்லா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றாப்ல. இதெல்லாம் கேட்டு லேடி என்ன இவ்வளவு நாள் தெரியாம இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு ஒரு சந்தேக பார்வையோட தான் பாக்குறாங்க. இருந்தாலும் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குள்ள நம்ம இது முடிச்சுட்டா நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். லேடி என்ன சொல்றாங்க, அடுத்த நாள் காலையில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாங்க. நம்ம வளர்ந்த பையனை கேட்டாங்க. வளர்ந்த பையன் என்ன பண்றான்னா, தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து நம்ம ஹீரோயின் அவர் பர்சன் கொஞ்சம் காசு எடுத்துட்டு வெளில போயிடுறாரு. நம்ம லேடியேட் இருக்கிற இடத்த காட்டி அவங்களுக்கு கால் பண்றாரு. அவங்க போன் வந்து இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம ஹீரோயின் போன் அவங்க கிட்ட தான் இருக்கு. அதுல கால் பண்றாங்க. கால் பண்ணி நம்ம லேடியேட் கண்டுபிடிச்சா ஹீரோயின் சொல்லிட்டு இதை போல அவங்க கிட்ட தனியா பேசணும், அவங்க மீட் பண்ணி நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது லேடியேட் சரி எங்க வரணும் நீனே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க தனியா தான் வரும், நான் யாரையும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ஒரு கால் ஷாப்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஹைடி வந்து பஸ் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ நம்ம வளர்ந்த பையனை கட்டாங்க. அவர் ஃப்ரெண்டு கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறாரு. அதை பார்த்து நம்ம வளர்ந்த பையன் என்னன்னு கேட்கிறப்போ, இது போல தங்கச்சி கால் பண்ணாங்க, நான் அவனுக்கு மெசேஜ் பண்ண சொன்னேன், அதை வேணா பாத்தியா நீ கேட்கிறப்போ வளர்ந்த பையனுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம வளர்ந்த பையனோட தங்கச்சி போன அவட்டுறாருன்னு சொல்லிட்டு அவர் போனை வாங்கி மெசேஜ்ல பாக்குறப்போ, இது கூட நம்ம அக்கா பேரண்ட்ஸ் நம்ம கொலை பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம வளர்ந்த பையன் எமோஷன் ஆகி மெசேஜே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம போலீஸ் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இது போல ஒன்னு நம்ம எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னு என்ன ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது நம்ம வளர்ந்த பையனுக்கு ரொம்ப எமோஷன் ஆகி இருக்கிற நேரம் நம்ம லேடியிட்ட காட்டுறாங்க. ஹீரோயின் சொல்ல போலியே அவங்க கரெக்டாக காபி ஷாப்புக்கு வந்துடுறாங்க. நம்ம லேடியிட்ட என்ன பண்ணா, அங்க இருக்கிற ரிசப்ஷன் கிட்ட போய் விசாரிக்கிறப்போ மாடியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம லேடியிட்டு மாடிக்கு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த மாடிக்கு ஆப்போசிட்ல இருக்க மாடில இருந்து பேசுறாங்க. இதே லேடி எடுத்து கேட்கறாங்க, நீ அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், நான் வந்து நீ தப்பிச்சு போயிட்டே சொல்றப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குள்ள அந்த போலீஸ் ஆஃபீஸர் கொண்டுட்டாங்க, என்னை காப்பாற்ற போலீஸ் இறந்து போயிட்டாங்க, இனி நான் வந்து உண்மையை சொல்லி அவங்க சொல்றாங்க. இது போல அந்த பேரசைட் அவரை கொண்டு ஒரு தலையை எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளவு சொல்றாங்க. ஆனா நம்ம லேடி என்ன சொல்றாங்க, நீ என்கிட்ட தப்பிச்சு போயிட்ட, நீ மறுபடியும் என்கிட்ட வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே உங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ அழுது சொல்றாங்க, இது போல என்னை நம்பின எல்லாரையும் கொண்டுட்டே இருக்காங்க, நீங்க இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்றதை நான் நம்பணும், நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஆளோட தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு ஹைடி வெளில வந்து அங்கே தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு போனேன் நம்ம லேடி என்ன பண்றாங்கன்னா, இவங்களை பிடிச்சாவணும் சொல்லிட்டு அவங்களை வந்து கீழே இறங்கி தேடா. நம்ம வளர்ந்த பையன் கார்ல வேகமா வந்துட்டு சடனா ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஓடி வருது. நம்ம வளர்ந்த பையன் பார்த்துறான். அதை பார்த்துட்டு நான் கார் எடுத்து வந்து வேகமா நம்ம ஹைடியை கூட்டுட்டு கார்ல ஏறி போயிடுறான். நம்ம லேடியேட்டை காட்டுறாங்க. லேடியேட் அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. நான் மிஸ் ஆயிட்டேன்னு விட்டுறாங்க. நம்ம வளர்ந்த பையனும் ஹீரோயின் கார்ல போயிட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹைடி கேட்கறேன், நீ ஏன் அங்க போன சொல்றப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப யாரையும் நம்புறது தெரியாம யார்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதான் நாங்க போன சொல்லிட்டு நம்ம வளர்ந்த பையன் சொல்லிட்டே இருக்காங்க. வளர்ந்த பையன் சரி சொல்லிட்டு கார் ஓட்டிட்டே இருக்காரு. நம்ம இதான் உட்காந்து வராங்க. நம்ம ஹைடி என்ன சொல்றதுன்னா, ஹீரோயின் எல்லாரும் நம்பினாங்க, அவங்க எல்லாருமே விட்டு போயிட்டு இருக்காங்க, அதனால நம்ம வந்து இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஐடி சொல்லிட்டே இருக்கு நம்ம வளர்ந்த பையன்கிட்ட. அதெல்லாம் கேட்டேன். நம்ம வளர்ந்த பையனோட ஃப்ரெண்டு இல்லை வீட்டில் இருக்கிற நம்ம வளர்ந்த பையனோட ஃப்ரெண்டு டிவியில் நிறைய அந்த பேரசைட் பற்றி நியூஸ் சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்க நேரம் வீட்டுக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. அப்போ திரும்பி பார்த்தா நம்ம வளர்ந்த பையனோட அக்கா தான் அங்கே வந்திருக்காங்க. தெரிஞ்சுனே அவனுக்கு தான் தெரியாதுல பேரசைட் சொல்லிட்டு அவனும் கேஷுவலாக இருக்காப்ல. அப்போ நம்ம ஹீரோயினும் வளர்ந்த பையனும் என்ன பண்றாங்க, கார்ல வந்துட்டே இருக்கிறப்ப நம்ம வளர்ந்த பையனுக்கு ஒரு ஃபோன் கால் வரணும். ஃபோன் கால் என்னன்னு எடுத்து பேசுறப்போ இது போல அவங்க அக்கா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காரை வளைச்சிட்டாரு. அவருக்கு தெரியும் பேரசைட் அவங்க அக்கான்னு சொல்லிட்டு. இதை போல அவங்க அக்கா உன்னை தேடி வந்திருக்காங்க, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்றாரு. நம்ம வளர்ந்த பையன் என்ன சொல்றான், என்ன இதுன்னு கேட்காம அங்கிருந்து நீ தப்பிச்சு போகிறதா முதல் வேலையா இருக்கும் அப்படி சொல்ற நேரம் நம்ம வளர்ந்த பையனோட அக்கா பேரசைட்டா மாதிரி அவளை லாக் பண்ணிடுறாரு. போனை வாங்கி இது போல நீ வந்தாதான் உன் ஃப்ரெண்டை விடுவேன், இல்லைன்னா அவனை கொண்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் வளர்ந்த பையன் என்ன பண்றாங்கன்னா, நான் போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேச்சு கேட்டு வளர்ந்த பையன் வேணான்னு சொல்றோம். ஹீரோயின் வாங்க சொல்லி கூப்பிட்டு போயிடுறேன். கார் எடுத்துட்டு 2 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அதுக்குள்ள அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம வளர்ந்த பையனோட அக்கா அவன் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள யாரோ வர சவுண்ட் கேட்கு. நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோயின் உனக்கு எனக்கு தானே பிரச்சனை, நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோட அக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க, நீ ஒரு மியூட்டன்னு சொல்லிட்டு, அதனாலதான் நீ இவ்வளவு சக்திசாலியா இருக்க, அது இப்போ தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்குள்ள நம்ம வளர்ந்த பையன் என்ன பண்ணிடுறான், அங்க இருக்கிற ஒரு தீயணைப்பு மிஷினை தூக்கி பேரசைட் மூஞ்சில அடிச்சிடாரு. அங்க ஃபுல்லா நிறைய ஃப்ரெண்ட் அங்கே விழுந்துறாரு. நம்ம வளர்ந்த பையன் வான்னு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு. அவனோட ஃப்ரெண்டு இவரை காப்பாற்றுன்னு சொல்லி அந்த பேரசைட் விழுந்துறாரு. அதனால அந்த பேரசைட் அவர் ஃபுல்லா கொன்னுருது. இதை பார்த்து ரொம்ப எமோஷனலி அழுதுட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம வளர்ந்த பையனை கூட்டி கார்ல எடுத்து வேகமா கிளம்பிடுறாங்க.
அங்கிருந்து அவங்க தப்பிச்சு போறாங்க. அவங்களோட அக்காவும் பாக்குறாங்க. பார்த்துட்டே கிட்ட நம்ம வளர்ந்த பையன் கார் விட்டே போயிட்டு ரொம்ப எமோஷன் ஆயிட்டாரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்ட் அவர் தான். அவரும் கண் முன்னாடியே கொலை பண்ணிட்டாங்க. அப்ப யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகுறாரு. இங்க அசிஸ்டன்ட் போலீஸ் ஆஃபீஸர் காட்டுறாங்க. நாளைக்கு நம்ம அதுக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் பிளான் பண்றாங்க. நம்ம ஹீரோயினை பத்தி சொல்றாங்க. இது போல ஹீரோயினை நம்ம வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் சொல்றாரு. இதெல்லாம் போலீஸ் கேட்டுட்டே இருக்காங்க. இருந்தாலும் போலீஸருக்கு டவுட் வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா லிஃப்ட்ல இருக்கிறப்போ போலீஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்டோட முடியை கட் பண்றாங்க. அவருக்கு என்னமே தெரியாத மாதிரி இருக்கிற நேரம் கரெக்டா கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி அவங்க காலு கீழே எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை வச்சு சாம்பிள் வச்சு இது பார்க்கலாம்னு சொல்லிட்டே இருக்கிறதும் அடுத்த நாள் வருது. அந்த கேங்கை பிடிக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா வராங்க. நேற்று அசிஸ்டன்ட் போலீஸ் வராங்க. டேட் பார்த்து நீங்க வரீங்க நாங்களும் ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க சொன்னோன்னே போலீஸ் ஒரு டவுட் வந்தது. இருந்தாலும் நம்ம வளர்ந்த பையனும் ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இது போல உங்களுக்கு கொலை பண்ணதுதான் அவங்க சூழ்ச்சி ஒன்று பண்றாங்க. இதுபோல நீங்க அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேடியேட்டர் சொல்றாங்க. ரேடியேட்டர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பிளானாவே இருந்தாலும் இந்த காலை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, நான் இறந்துட்டா இதை வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரேடியேட்டர் சொல்றதை கேட்டுட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினும் வளர்ந்த பையனும் நீங்க அங்க போகாதீங்க, இவங்க எல்லாரையும் கொலை பண்றது தான் அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அங்க போய் எல்லாரும் பேரசிட்டி பாக்குறாங்க. அங்க நிறைய பேரசிட் இருக்கு. என்னடா இது சூழ்ச்சியா இருந்தாலும் நிறைய பேரசிட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே அங்க சொல்றதை வந்து நம்ம லைவ்ல கேட்டுட்டே இருக்காங்க. அதே நேரம் அந்த இடத்துல ஒரு பஸ் ஒன்று கிராஸ் ஆகுது. உள்ள போலீஸ் அங்க இருக்கிற எல்லா பேரசிட்டையும் அழைச்சி வச்சு கொண்டுட்டே இருக்காங்க. நம்ம போலீஸ் ஆஃபீஸரும் சேர்ந்து அங்கே கொண்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ வளர்ந்த பெண்ணோட அக்கா பார்த்துடுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் அவங்க ஒரு பேரசிட்டி கொள்றது நம்ம இடத்துல ஒரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பாக்குறாரு. பார்த்துட்டு அசிஸ்டன்ட் சொல்றாரு இது போல ஒருத்தவங்க நம்மளை பார்த்துட்டாங்கன்னு சொல்ற நேரம் அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா இது போல இப்ப நீங்க வந்தீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வளர்ந்த பெண் அக்காவுக்கு இது துரோகம்னு சொல்லிட்டு தெரியுது. பேரசிட்டா இருந்தாலும் துரோகம் தான் சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப எமோஷன் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் வளர்ந்த பெண்ணை கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அங்க இருக்க எல்லாருமே கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடிஸ் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம வளர்ந்த பையன் என்ன பண்றதுன்னா கால் பண்ணி இது போல எனக்கு ஒண்ணுமே ஆகலாம் எல்லாரும் கொண்டுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அங்க பேசியாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இது போல அவங்க ஆளையே அவங்க காட்டி கொடுக்குறாங்க. அப்ப எதுக்கு இது மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரம் போர்ஸ்ஃபுல்லா அந்த மேயர் வர மீட்டிங் பத்தி போஸ்டர்ஸா இருக்கு. அதனால அவங்க காட்டிட்டே இருக்காங்க. இப்ப வளர்ந்த பையன் கரெக்டா கெஸ் பண்ணிடுறான். இது போல இது வந்து மக்களை கண்ட்ரோல் பண்ண நோக்கம் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களையும் கண்ட்ரோல் பண்றதா ஒரு நோக்கம். போலீஸ் ஆஃபீஸர் தலையை கட் பண்ணி இவன் தலை எப்படி அது போச்சோ இது போல மேயரை கொலை பண்ணி அவர் தலையில இருக்கதான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்ந்த போய் கெஸ் பண்ணிடுறான். கடைசியா பார்த்தா இவனோட மாஸ்டர் பிளானே நம்ம ஹீரோயினுக்கும் வளர்ந்த பையனுக்கும் நல்லா தெரிய வருது. இதெல்லாம் அவங்க பேசிட்டே இருக்க நேரம் கடைசியா அவங்க மேயரோட போட்டோ காட்டுறாங்க. இதோட அந்த ஸ்டெப்ஸோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வர எபிசோடு பார்க்கறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்க யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர்.